அவங்க ஹானஸ்டா இருப்பாங்க உங்க பிசினஸ்ல அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஃபீலிங் பப்ளிக் கிட்ட வருதுல்ல அந்த பிசினஸ பத்தி, அதுதான் அந்த பிசினஸோட குட்வில். ஓகே, சோ இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப வந்து இவர் மிஸ்டர் குமார், இவர் வந்து ஒரு கடை வச்சிருக்காரு. ஓகே, அந்த லொக்காலிட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இவரை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா அவர் ரொம்ப ஹானஸ்டாவும் ஜென்யூனாவும் இருப்பாரு. சோ யாரா கடைக்கு வந்தா கரெக்டா சில்லறைய கொடுத்துருவாரு. அதே மாதிரி நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அவர் விற்பாரு. ஓகே, சோ ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிட்டாரு, அவரோட ஏரியால இவர் ரொம்பவே நல்லா டெவலப் ஆயிட்டாரு. சோ பீப்புள்க்கெல்லாம் இவர் ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எதனால தெரிஞ்சுச்சு? ஏன்னா அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ட்ரஸ்ட், பீப்புள் அவங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட். ஓகே, சோ இந்த ட்ரஸ்ட் தான் அவரோட குட்வில். சோ இப்ப நாளைக்கு குமார் வந்து வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு புது ஸ்டோர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அவர் குட்வில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்காரு. அந்த ட்ரஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் பப்ளிக் வச்சிருக்காங்கல்ல அவர் மேல, அதுதான் அந்த குட்வில். சோ யாரா இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம